ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அண்ட் கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரிய விட்டுடலாம். எங்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை. தாளிப்பு வடகம் போட்டால் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வருமோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த மசாலா போடும்போது எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இது நல்லா பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். லைட்டாக கீறிட்டு போடணும், இல்லைனா அது வெடிக்கும் பயங்கரமாக. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கணும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன். புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இது கூடவே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் 10, வெள்ளைப்பூண்டு 5, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த புளி தண்ணி கூடயே சேர்த்துடலாம். இதுவும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டமும் இந்த புளி தண்ணியிலே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் இருந்தனால அதை நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்க ஸ்பூன் வந்து டீஸ்பூன் சைஸில் தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது நான் நிறைய மசாலா போடுற மாதிரி இருக்கும். அது சின்ன ஸ்பூன்றதுனால நான் நிறைய போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். அண்ட் நமக்கு குழம்புக்கு எவ்வளோ மசாலா வேணும்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு கரெக்டான அளவுக்கு மசாலா போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் இதிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூடவே இந்த தண்ணியை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்து அதில் அளவுக்கு வற்றும் போது நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, 3 to 4 மினிட்ஸ் அது வெந்தால் போதும். மாங்காய் போட்டு நல்லா அது கொதிக்கட்டும். அது கூடவே நான் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி அதுக்கு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சிடலான்னு சொல்லி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம மீன் மசாலாவுக்கு யூஸ் பண்ணுற மசாலா தான். மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணாமல் புளி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hourக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும் மீன். அண்ட் மசாலாவுமே உதிர்ந்து போகாது, மீன்லேயே நல்லா ஸ்டிஃபாக ஒட்டியிருக்கும். அண்ட் இதை நம்ம லாஸ்ட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். அண்ட் மாங்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுடலாம். நான் கட்லா மீன் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் மீன் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தால் போதும், மீன் குழம்பு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு, பிகினர்ஸும் ஈஸியாக வச்சிடலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.